யாருக்கோ சொல்கிறாரு அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன். அந்த இடத்துகளுக்கெல்லாம் போகிறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இந்த வார்த்தை என்னோட உள்ளத்தில் அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அக்னி எரிஞ்சு இதை யார்கிட்ட சொல்லணும். அப்போது சாயங்காலம் 7 மணி ஆகிப்போச்சு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தது. அக்னியாக எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லணும் போது, சலிவன் வீதி உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் சலிவன் வீதியில் அவர் ஒரு மிலிட்ரிக்கார், நடராஜன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் அந்த பற்றை அவங்க வந்து நகைப்பற்ற வச்சுருக்கிறாங்க. அங்கே நான் போனேன். போகும்போது அந்த நடராஜன்கிற அந்த சகோதரனோட மூத்த மகன் அவர் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வெளியே வந்தார். வீட்டுக்குள்ளேருந்து அந்த இதுலேருந்து வெளியே வந்தார். நான் பார்த்தேன் அந்த பையனெல்லாம் சின்ன பையன்லேருந்து எனக்கு பழக்கம் நல்ல, எங்கப்பா இவ்வளோ ஸ்பீடாக கிளம்புறீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக கேஜி ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் இருக்கிறாருன்னா, அப்பாவுக்கு திடீர்னு முடியும். அவருக்கு வந்து இருதயத்தில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, எல்லாம் சர்க்கரை நோய் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது, அவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னா. அப்போ நான் அந்த பையனை சொன்னேன், இப்போ நீங்கள் போகிறீங்க, போய் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அப்பாவை எழுப்ப வேண்டாம், அவரோட கட்டிலில் கை வச்சு, அவர் படுத்திருக்கிற கட்டிலில் கை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது பெரிய வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு. அடுத்த நாள் சனிக்கிழமை நான் தாராபுரத்தில் கடைவீதியில் வண்டியில் வந்துட்டு இருக்கிறேன். பசங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டு ஈஸ்டருக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போது ஃபோன் வருது. அந்த பெட்டில் படுத்திருந்த நடராஜன் பேசுகிறாரு, ரவி நீங்கள் எதோ என் பையன்கிட்ட சொன்னீங்களாம்மா, ஒரு ஜெபம் பண்ண சொன்னீங்களாம்மா, அதை பண்ணியிருக்கிறான். இப்போ நான் சாதாரண பெட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா, சாதாரண பெட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் 2 நாளில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த முறை என்ன சொல்லுவார், நிறைய வச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துக்குள்ள நான் வந்து ஆண்டவர் முன்னால் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, குற்ற மனசாட்சியோடு அநேகர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. குற்ற மனசாட்சி, ஐயோ நான் இதை செஞ்சுட்டேனே, ஐயோ நான் இப்படி நான் இவர்களுக்கு எதிராக செய்து விட்டேன்னு, பெரிய பாதகம் இல்லாவிட்டாலும் சின்ன தவறாவது இவர்களுக்கு எதிராக நான் செய்துவிட்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த இடத்துல உண்டு. அது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைங்க. அதற்குரிய ஒரு பரிகாரத்தை ஆண்டவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ பிரான்சிஸ். அருமையான அற்புதங்கள் நடக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம், அந்த வார்த்தை எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் கூட போதும். சரி, இப்போ இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி இதை முடிச்சுட்டு நம்ம திருப்பலிக்கு போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு, அப்புறம் செய்வோம். அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. திருப்பாடல் 107